கலக்கி இட்லி பேர் கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொஞ்சம், அப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் தோலோடையே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா, காரம் வேணும்னா இன்னொன்று கூட 2 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது மிளகு ஜீரகத்தில் ஜீரகம் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் பழுக்காத பச்சை தக்காளி, என்னோடய செடியிலேருந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். சிகப்பு தக்காளி, புளி இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, எலுமிச்சம்பழம்லாம் வைக்கக்கூடாது. இது வந்து பச்சை தக்காளி தான் ஒரு 2-3 எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். சின்ன வெங்காயத்தை அந்த கொண்டையை நம்ம எடுத்துட்டோம், அது செடியில் அப்படியே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்ப்ரிங் ஆனியன். ஒரு வாரத்தில் அது பாட்டுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது போட்டு வச்சுக்கலாம். ஒரு செடி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம். இதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வந்து சின்ன பீர்க்கங்காயை 2 நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம 1 பை 1 வந்து நல்லெண்ணெயில் தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம். அப்படியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே போட்டு விட்டுற வேண்டியதை போட்டு ஒரு வதக்கி உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி இவ்வளோ மட்டும்தான். இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காரம் தான் வந்து அவங்கவுங்க ஏற்றபடி காரம் போட்டுக்கணும். ஸோ அதனால் வந்து காரம் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் கூட போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டிடலாம். பார்க்குறதுக்கு சட்னி தொகையல் மாதிரி இருந்தால் கூட இது இட்லியோடு தொட்டு சாப்பிட்றது கிடையாது, இட்லியோடையே சேர்த்து சாப்பிட்றது. கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு இந்த பேஸ்ட், இந்த விழுதியும் நான் போட்டுட்டு ஒரு கலக்கி நான் இட்லி ஊற்ற போகிறேன். அவ்வளோதான். அதாவது எவ்வளோ உங்களுக்கு இட்லி ஊற்ற போகிறீங்களோ, ஒரு இடம் 2 இடம், அதுக்கு தகுந்தபடி மாவு எடுத்து அதை கலக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். நல்லா இட்லி வந்துட்டு கொஞ்சம் காரசாரமாக, அதாவது வெறும் இட்லி புளிப்பு உப்போடு தானே எப்போவுமே இருக்கும். இதில் காரம் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அந்த தொகையிலோட வாசனை எல்லாமே இருக்கும். சூப்பராக இருக்கும். மேலே சீசனிங்க்கு வெறும் கேரட்டும் பட்டாணியும் போட்டு வேக வச்சு இட்லி எடுத்தாச்சு. டேஸ்ட்டு, வாசனை, கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.